அ வணக்கம். நான் நிர்மல் குமார். பிஎஸ்சி பிரசிடென்சி காலேஜ்ல பண்ணேன். எம்எஸ்சி வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டில பண்ணேன். ஆ இப்போ வந்து ஐஐடி கவுஹாத்தில பிஹெச்டி செலக்ட் ஆயிருக்கேன். ஆம், நான் இந்த இன்ஸ்டிடியூட் வந்து ஜான் 2023ல ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி எம்எஸ்சி நான் கம்ப்ளீட் பண்ணது 2022ல. நான் 6 மந்த்ஸ் பிரேக் எடுத்தேன். ஆ, சரி செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ 6 மந்த்ஸ் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணேன். பட் எனக்கு பேசிக்ஸ் கொஞ்சம் தெரியும். பட் ஆனால் எனக்கு அதை எப்படி ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் என்னால் செல்ஃபாக பண்ணும்போது ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் என்னால் எப்படி போடுறது அப்படின்னு ஐடியா இல்லை. ஈவன் நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கு எப்படி போடுறது அப்படின்னு ஐடியா இல்லை. ஸோ அதனால் இந்த இன்ஸ்டியூட் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மூலயமா ஒரு ஃப்ரெண்டு ஆல்ரெடி ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தாங்க. நல்ல இன்ஸ்டியூட்னு ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அதனால் ஜாயின் பண்ணேன். இங்கே வந்த பிறகு ஓரளவு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரே இருந்துச்சு. பச்சையப்பன் சார் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம கான்செப்ட் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம ஒரு கான்செப்ட் வந்து இப்படியும் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அதாவது நமக்கு புரிகிற மாதிரியும் சொல்கிறாரு. அதை வந்து எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னும் சொல்லி தந்தார். அது வந்து எப்படி நம்ம ப்ராப்ளமில் போடணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இது மாதிரி மல்டிபிள் வேஸில் சொல்கிறதுனால நமக்கு ஈஸியாக கொஞ்சம் எந்த வேறு மாதிரி எதனா ப்ராப்ளம் கேட்டால் கூட ஈஸியாக அட்டாக் பண்ணுற மாதிரி நமக்கு சொல்லி தந்தார். ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய பேர் வந்து மார்னிங்லேருந்தே படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க. நிறைய நிறைய பேட்ச் மெம்பர்ஸே இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக. கொஞ்சம் பேர் கூட நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ அப்போ வந்து நான் என்னென்ன கான்செப்ட்லாம் படித்தனோ அதை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து நம்ம படித்தது வந்து அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நான் என்ன அதில் நான் தப்பாக புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு அந்த டிஸ்கஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் தெரிய வந்துச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே அசைன்மெண்ட்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அசைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண நமக்கே கொஞ்சம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து நல்லா வந்துடும். ஏன்னா அசைன்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதை விட அந்த ப்ராப்ளம் வந்து இங்கே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இந்த ப்ராப்ளமை வந்து ஒரு மாதிரி போட்டு ஆன்சர் வர வச்சுருக்கோம். ஆனால் அந்த ஆன்சர் நம்ம கரெக்டாக இல்லைன்னா தெரியாது. ஆனால் இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் நம்ம கரெக்டுன்னே நினச்சிருப்போம். ஆனால் அது தப்பாக இருக்கும். இல்லை நம்ம அந்த ஒரு சின்ன கான்செப்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த டிஸ்கஷன் மூலயமா கொஞ்சம் ரெக்டிஃபை ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதே மாதிரி ஆச்சு. கேட்டில் வந்து நான் ரொம்ப கம்மியான ரேங்க் தான் எடுத்திருந்தேன். அரௌண்ட் 1133. பட் இருந்தாலும் இங்கே கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து என்னால் கொஞ்சம் ஈஸியாகவே இன்டர்வியூஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே அட்டன் பண்ண முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் அங்கேயும் ரிட்டன் டெஸ்ட்லாம் இருந்துச்சு. ஸோ ரிட்டன் டெஸ்ட்லாம் கூட ஈஸியாக கொஞ்சம் டேக்கிள் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே இன்டர்வியூஸ் நிறைய வைப்பார் சார். இன்டர்வியூஸ் மூலயமா என்னென்னா இந்த போர்டாண்ட வந்து நிற்கும் போது தான் நமக்கு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இதே தான் நமக்கு இன்டர்வியூலும் க்ரியேட் ஆகும். ஸோ அப்படி க்ரியேட் ஆகும்போது அங்கே வந்து நம்மளால சரியாக பண்ண முடியாது. அதை போக்குறதுக்காக தான் இங்கேயே நமக்கு இன்டர்வியூஸ் நிறைய வைப்பார். ஸோ இன்டர்வியூஸ் வைக்கிறதுனால நமக்கு இங்கே வந்து போர்டாண்ட நின்று அந்த ப்ரெஷர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். அதுவும் இல்லாமல் நான் இங்கேயே கிளாஸ் ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் மட்டும் சார் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட்டேன். ஸோ ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் எடுக்க சொன்னார். எடுங்க அப்படின்னு சொன்னார் ரெக்வஸ்ட் பண்ணதுனால. ஸோ ப்ராப்ளம்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ ப்ராப்ளம்ஸ் எடுத்ததுனால ஒரு பயம் போச்சு. என்னென்னா இப்போ இங்கேயே நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்னால் நம்ம ஆன்சர் பண்ணுறது அவங்க டக்குன்னு கேட்குறாங்க.
நம்ம அதை டக்குன்னு யோசிச்சு நம்ம எதனா கவுண்டர் இல்லை அவங்க இது பண்ணுறதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். இதே தான் நமக்கு இன்டர்வியூ எல்லாமே இருக்குது. ஸோ இது மாதிரி எனக்கு பண்ணி 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 கொஞ்சம் ஈஸியாக டேக்கிள் ஆச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் இருக்கும். நீங்கள் ரொம்ப ப்ரெஷரைஸ்டெல்லாம் படிக்க தேவை. ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரே இங்கே இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக கொஞ்சம் எக்ஸாம்ஸ் கிளியர் ஆனாலுமே அங்கே பிஎஸ்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இன்டர்வியூஸ், ரிட்டன் டெஸ்ட் அதெல்லாமே ஈஸியாக எங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ தேங்க்யூ.